அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களோடு இந்த 2025 மேஷம் முதல் மீனம் வரை இருக்கக்கூடிய 12 ராசிக்காரர்களுக்கும் இனிய வாழ்வு தரும் என்ற நம்பிக்கையோடு ஜனவரி மாதத்தின் பலன்களை பார்க்கலாம். குரோதி வருடம் மார்கழி மாதம் 17ஆம் தேதி 1/1/2025 புதன்கிழமை உத்திராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் ஆங்கில புத்தாண்டு 2025 பிறக்கிறது. குரு பகவான் ரிஷப ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். செவ்வாய் கடக ராசியில் பக்கரம் பெற்று சஞ்சரிக்கிறார். கும்ப ராசியில் சனி பகவான் சஞ்சரிக்கிறார். கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியை கடகத்தில் சஞ்சரிக்கும் செவ்வாய் பார்க்கும் விதத்திலும் இந்த புத்தாண்டு தொடங்க இருக்கிறது. இந்த ஜனவரி மாதம் பண்டிகைகள் நிறைந்த மாதம் என்றும் கூறலாம். 24 ஏகாதசிகள் வந்தாலும் அனைவராலும் அனைத்து ஏகாதசி நாட்களிலும் விரதமிருந்து பெருமாளை வழிபட முடிவதில்லை. இதனால் வருடம் முழுவதும் ஏகாதசி விரதம் இருந்த பலனை தரும் ஒரு நாளை வைகுண்ட ஏகாதசி திருநாள் என்று நாம் வழிபடுகிறோம். இந்த ஒரு நாள் இரவு கண் விழித்து விரதமிருந்து பெருமாளை வழிபட்டால் நமக்கு வைகுண்ட பதவி கிடைக்கும் என்பது நம் நம்பிக்கை. வைகுண்ட ஏகாதசி என்று சொர்க்கவாசல் திறப்பதை காண்பதும் சொர்க்கவாசல் வழியாக சென்று பெருமாளை தரிசனம் செய்வதும் மிக மிக சிறப்பான ஒன்றாகும். பொங்கல் பண்டிகையும் மிக சிறப்பாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தால் சூரியன் தனுசு ராசியில் 14ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசிக்கு போகிறார். செவ்வாய் கடகமனையில் வீற்றிருக்கிறார் 18ஆம் தேதி வரைக்கும். அதன் பிறகு மிதுனமனைக்கு போகிறார். புதன் பகவான் தனுசு மனையில் 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மகரமனைக்கு போகிறார். சுக்கிரன் கும்பமனையில் 28ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறார். அதன் பிறகு மீனமனைக்கு போகிறார். குரு பகவான் ரிஷபமனையிலையும் சனி பகவான் கும்பமனையிலையும் ராகு பகவான் மீனமனையிலையும் கேது பகவான் கன்னிமனையிலையும் இருக்கிறார். இப்படிப்பட்ட கிரக நிலைகளோடுதான் இந்த ஜனவரி மாதம் நமக்கு தொடங்குகிறது. மேஷ ராசிக்காரர்களுக்கும் மேஷ லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் இந்த ஜனவரி மாதம் புதிய மாதமாக மட்டும் இல்லாமல் புதிய வருடத்தின் முதல் மாதமாகவும் இருப்பதால் உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகிறது, என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகிறது என்று விரிவாக பார்ப்போம். அஸ்வினி பரணி கார்த்திகை 1ஆம் பாதத்தில் இருக்கிறவர்களுக்கும் ஜனவரி மாதத்தின் கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறாரு. அதுவும் பக்ரத்தில் இருக்கிறாரு. சுகஸ்தானத்துல சந்திரன், செவ்வாய் பக்ரத்துல, ருணரோகஸ்தானத்துல கேது, அஷ்டமஸ்தானத்துல புதன், பாக்கியஸ்தானத்துல சூரியன், தொழில்ஸ்தானத்துல சுக்கிரன், லாபஸ்தானத்துல சனி, அயனசைன போகஸ்தானத்துல ராகு அப்படின்னு கிரகங்களோட அமைப்பு எல்லாமே இந்த மாதத்துல இருக்குது. இந்த மாதம் மேசராசிக்காரர்களுக்கு மிகச்சிறந்த பலன் உழைப்பின் மூலம் உங்களுக்கு கிடைக்க போகுது. நண்பர்களும் உற்றார் உறவினர்களுக்கும் தேவையான உதவிகளை செய்து மனநிறைவு அடைவீர்கள். குடும்பத்தில் திருமணம், சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். மழலை செல்வம் இல்லாதவர்களுக்கு மழலை பாக்கியம் இந்த மாதத்தில் கிடைக்கும். உங்களோட எதிரிகளின் பலம் குறைந்து காணப்படுவார்கள். வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உண்டாகும். தர்ம காரியங்களில் ஈடுபடுவீர்கள். மன அழுத்தம் உங்களுக்கு இந்த மாதம் குறையலாம். தெளிவான சிந்தனையால் எல்லா முடிவுகளையும் எடுப்பீர்கள். சகோதரர்களும் சகோதரிகளும் நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல செய்தி இந்த மாதத்தில் கிடைக்கும். வீண் வழக்குகளிலிருந்து இந்த மாதத்தில் விடுபடுவீர்கள். அலைச்சலுடன் இந்த மாதம் உங்கள் எதிரிகளின் பலம் குறைந்து காணப்படும். அலைச்சல்களுடன் நடந்த செயல்கள் உங்களுக்கு நல்லபடியா முடியும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பதவி உயர்வு தேடி வரும். வருமானம் இந்த மாதம் உங்களுக்கு சீராக இருக்கும். செவ்வாயை ராசிநாதனாக கொண்டவங்க தான் மேஷராசிக்காரர்கள். செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் பெற்றுதான் சஞ்சரிக்கிறாரு மேஷராசிக்கு. செவ்வாய் அஷ்டமாதிபதியாகவும் இருக்கிறதால அவர் வக்கரம் பெறுவது உங்களுக்கு நல்லதுதான். சென்ற மாதத்துல இருந்துட்டு வந்த பிரச்சனைகளோட தாக்கம் இந்த மாதத்துல குறையும். தொழில் ஸ்தானத்துல குருவோட பார்வை இருக்கு அப்படிங்கிறதால புதிய ஒப்பந்தங்கள்ல நல்ல லாபம் அப்படிங்கிறது இருக்கும். அதே நேரம் ஆரோக்கியத்துல சற்று கவனத்தோடு இருக்கணும் மேஷராசிக்காரர்கள். இந்த ஜனவரி மாதத்துல கடகராசியில சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மகரத்துல சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கறாங்க. அதுவும் சப்தம பார்வையா பார்க்கறாரு. கும்பராசிக்கு சுக்கிரன் சென்ற பிறகும் அவர் அஷ்டம பார்வையா செவ்வாய் பார்க்கறதால இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு பொருளாதாரத்துல நிறைவு ஏற்படக்கூடிய மாதம் மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம். குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும்.
சுப செய்திகள் கிடைக்கும். இந்த மாதத்துல தனம் குடும்பம் கலத்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் மங்களகரமான செவ்வாய் பார்க்கறதால உங்களுக்கு குடும்பத்துல மங்கள ஓசை அப்படிங்கிறது இந்த மாதத்துல கேட்கும். பெண்களுக்கெல்லாம் ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை உண்டு. ஜனவரி மாதம் 1ஆம் தேதியே தனுசு ராசிக்கு புதன் போறாரு. அவர் 9ல் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு ஒளிமயமான எதிர்காலத்துக்கு வழிவகைகளை செய்து கொடுப்பாரு. புதன் அறிவாற்றலை மேம்படுத்தக்கூடியவர், புத்தி கூர்மையை செயல்படுத்தக்கூடியவர் அப்படிங்கறதால உங்களுடைய தெளிவான சிந்தனை அப்படியே கொடுப்பாரு புதன். இந்த மாதத்துல தெளிவான சிந்தனை இருந்தாலே எல்லா காரியத்திலையும் நமக்கு வெற்றி அப்படின்னு தான் சொல்லணும். மேசராசிக்காரர்களுக்கு தொழிலை எப்படி விரிவாக்கம் பண்ணலாம், எப்படி முன்னேற்றம் அடையலாம் அப்படிங்கிற சிந்தனைய தெளிவான முடிவெடுத்து உங்களுடைய தொழில முன்னேற்ற பாதைக்கு எடுத்துக்கிட்டு போவீங்க. இந்த மாதத்துல உங்களுக்கு தொழில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். ரொம்ப நாளா அலைஞ்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க அந்த ஆர்டருக்காக. அந்த ஆர்டர் இந்த மாதத்துல கிடைக்க போகுது. உங்களுக்கு வாங்கிய கடனை கொடுத்து மகிழக்கூடிய மாதம் இந்த ஜனவரி மாதம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் குரு பகவான் ரிஷப ராசியில வக்ரம் பெற்று சஞ்சரிக்கிறாரு. மேஷராசிக்கு அப்படின்னு பார்த்தோம்னா விரையாதிபதியாகவும் பாக்கியாதிபதியாகவும் இருக்கக்கூடியவர் குரு பகவான். அதனால உங்களுக்கு கலவையான பலன்கள் குரு பகவானால கிடைக்கும். விரையாதிபதி வக்கரம் பெறுவதால விரயத்துக்கு ஏற்ற வரவு அப்படிங்கிறது இருக்கும் உங்களுக்கு. அதே நேரம் பெற்றோர் வழியில் ஒரு சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது மேசராசிக்காரர்கள்லாம் சந்திப்பீங்க. பெற்றோர்களால் சின்ன சின்ன இடையூறுகள், சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள்லாம் குடும்பத்துக்குள்ள வரும். உடன்பிறப்புகளையும் பெற்றோரையும் அனுசரித்து போகிறது நல்லது மேசராசிக்காரர்களுக்கு. கடகராசியில் நீச்சம் பெற்று வலிமை இழந்திருக்கக்கூடிய செவ்வாய் இந்த மாதம் முழுவதுமே வக்கரம் அடைஞ்சுதான் சஞ்சரிக்கிறாரு. அவரோட பார்வை சனி பகவான் மீது வலுது. அதனால செவ்வாய் சனியோட பார்வை அப்படிங்கிறது நல்லதல்ல. மேசராசிக்காரர்களுக்கு ஒரு வேலை அப்படின்னா அதை நீங்களே செய்து முடிய, மற்றவர்களிடத்துல ஒப்படைக்க வேண்டாம். வேலையில கண்ணும் கருத்துமா இருக்கணும். பெரிய முதலீடு பணத்தை கையாளுறவங்க இவங்கெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். வண்டி வாகனங்கள்ல செல்லும் பொழுதும் இரவு நேர பயணத்தின் பொழுதும் சற்று கவனத்தோடும் எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது. மேஷராசிக்காரர்கள் உத்தியோகத்துல மேலதிகாரிகளோட ஆதரவு அப்படிங்கிறது கிடைக்கும். வியாபாரிகள்லாம் போட்டிகளையும் பொறாமைகளையும் சந்தித்தாலும் பொறுமையுடன் செயல்பட்டீங்க அப்படின்னா வெற்றி உங்களுக்கு தான். அரசியல்வாதிகள்லாம் மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுகளை பெறுவீங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு படிப்படியான வளர்ச்சி இந்த மாதத்தில் கிடைக்கும். மாணவர்களுக்கெல்லாம் கல்வியில் முன்னேற்றம் உண்டு அப்படின்னாலும் உங்களுடைய கவனம் திசை திருப்பறத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கறதால ரொம்ப அக்கறையோடும் உங்களுடைய லட்சியத்தை நோக்கியும் படிக்க வேண்டிய அவசியம் இருக்கு. அஸ்வினி நட்சத்திரத்துல பிறந்தவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் மற்றவர்களுடன் வாக்குவாதங்களை தவிர்த்துக்குங்க. அப்பதான் பகைங்கிறது ஏற்படாம இருக்கும். எவ்வளவு திறமையாக நீங்க செயல்பட்டாலும் பாராட்டு கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். இந்த ஜனவரி மாதத்துல சிலரது எதிர்பாராத பேச்சு உங்களுக்கு மன வருத்தத்தை கொடுக்கலாம். அதனால அவர்களிடத்துல பேசுவதை தவிர்த்து தான் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இந்த மாதம் தொழில் வியாபாரம் தொடர்பான முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கிறவர்களையோ அல்லது அந்த தொழிலின் அனுபவஸ்தர்களின் ஆலோசனையை கேட்டோ முடிவெடுக்கிறது தான் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்லது. உத்தியோகத்தில் இருக்கிறவங்கெல்லாம் மேலதிகாரிகள் சக ஊழியர்களின் கருத்துக்கு மாற்று கருத்து சொல்லாமல் இருங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் குடும்பத்தில் இருப்பவர்களோடு கருத்து மோதல் வரலாம். கணவன் மனைவிக்கிடையே இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீரும். பிள்ளைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்வீங்க. அவர்களுக்கு தேவையான பொருள்களை வாங்கி கொடுப்பீங்க. இந்த ஜனவரி மாதம் மேசராசிக்காரர்கள் அனைவருமே சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று விஷ்ணு பகவானை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாடு உங்களுக்கு பெருமையை கொண்டு சேர்க்கும்.